உங்களோட விக்கிபீடியால நீங்க பண்ண ஒர்க்ஸ்லாம் நான் பார்க்கும்போது ஒவ்வொரு டேரக்டருமே ஆக சிறந்த டேரக்டர். ராம் சாரோட ஆமா. இதுல ஒரு ஃப்ரேம்லயாவது நடிக்க மாட்டோமான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் மத்தியில ம். அவருடைய 2 படம் பண்ணிருக்கீங்களே. ஆமா. சோ அது எவ்வளவு லக்கின்றது நான் இதுலயே தெரியுது. ம். இப்போ அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அப்படி பேசலாம். ராம் சாரோட அறிமுகம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ராம் சார்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற நிறைய பேர் கனவு இருக்கும்போது, நான் அவர் கூட தங்குறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது. ஏய், okay, அவரோட super. ஆஃபீஸ்லயே அவர் தங்கியிருந்து நான் அவரோட விஷயங்கள்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன். என்னை வந்து எப்படி சொல்லலாம்? ஆ அவர் வந்து ஒரு மானசீக குருன்னு கூட சொல்லலாம். நான் இன்னைக்கு ஒரு டைரக்டரா நான் உருமாறி இருக்கேன்னா, அதுக்கு முக்கிய காரணம் கண்டிப்பா வந்து ராம் சார் தான். ஏன்னா என்ன முதல்ல ஆக்ஷன் கட் சொல்ல வச்சவரும் அவர்தான். ஓ, சூப்பர். தரமணியில வந்து திடீர்னு ஒரு சீன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் சீன்ல வந்து நிவாஸ் ஆக்ஷன் சொல்லு அப்படின்ட்டாரு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. எதனால? அவரு தானே டைரக்டர் தானே சொல்லுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க. அவரு வந்து என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா, உனக்கு டான்ஸ் தெரியும்ல நிவாஸ், நீ வா, எனக்கு அந்த ஒரு சாங் தான் எடுக்க போறேன். இந்த சாங்ல டான்ஸ்லாம் இருக்க போறதில்ல. இருந்தாலும் உன்கிட்டேருந்து இருக்கிற ஐடியாஸ வச்சுட்டு நான் எனக்கு ஏதாவது தோணும். சும்மா வா பேசு. நம்ம வந்து ஷூட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூப்பர், சூப்பர். ஸோ தரமணி ஷூட்டுக்கு நான் போயிருந்தேன் நானு. ம். அன்னைக்கு போயிருந்தப்ப வந்து நைட் ஷூட் தான். மார்னிங் வரைக்கும் போயிட்டு இருந்தது. தரமணி ஸ்டேஷன்ல தான். ஸோ அப்போ வந்து இதுதான் பேக்ரவுண்ட் சாங் போயிட்டு இருக்கு. இதுதான் சீனா தான் எடுக்க போறோம். எதுவும் டான்ஸ் பண்ண போறதில்ல. நீ என்ன யோசிக்கிற? சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படிங்கும்போது, சும்மா நான் அப்படியே நடந்து வந்தேன். ஆண்ட்ரியா படுத்திருப்பாங்க அந்த பெஞ்ச்ல. இப்படி தொடுற மாதிரி போயிட்டு திரும்பி வேண்டாம் அப்படின்னு கையை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு 2 சீக்வன்ஸ் நான் சும்மா சொல்லி கொடுத்தேன். அவ்வளவுதான். அது 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 யூஸ் கூட பண்ணல பெருசா. நம்ம அது சும்மா அது ஒரு சின்ன சீக்வன்ஸா பண்ணாங்க. ஆமா. ஆனா நான் அதை பண்ணேங்கிறதுக்காக என்ன ஆக்ஷன் கட் பண்ண வச்சாரு. ஆக்ஷன் கட் சொல்லணும் எனக்கு லைட்டா ஒரு ஷிவரா இருந்தது. ஐயோ, எவ்வளவு பெரிய ஒரு யூனிட்டு, ராம் சாரோட யூனிட்ல வந்து நம்ம ஆக்ஷன் கட் சொல்றதுங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர். அப்ப எனக்கு பெருசா தெரியல. பட் அப்புறம் தான் நினைச்சேன், ஆமா இல்ல நம்ம ராம் சாரோட படத்துல தரமணிங்கிற ஒரு படத்துல நம்ம ஆக்ஷன் கட் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது கூட நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் ராம், என்னை முதலில் ஆக்ஷன் கட் சொல்ல வைத்த ராமுக்கு நன்றின்னு தான் சொல்லி தான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் நான் ஆரம்பிச்சேன். சூப்பர், சூப்பர், எக்ஸலென்ட். ஸோ